இளையோர் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்ம புதுச்சேரியில் புகழ்பெற்ற ராக் கல்வி குழுமத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இளைஞர்களோடு நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து நம்ம பேச போகிறோம். பொதுவாக இளைஞர்களினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு பல தளங்களில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பேச இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், இளைஞர்களின் குரல் கேட்கப்படுகிறதா அல்லது புறக்கணிக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து தான் பேச இருக்கிறோம். அது குறித்து விவாதிப்பதற்காக ராக் கல்வி குழும மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்கள வரவேற்று விடலாம். வணக்கம். வணக்கம். இளைஞர்களின் குரல் கேட்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வியோடு தான் தொடங்க இருக்கிறோம். ரொம்ப பாசிட்டிவாக போகலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா, என்ன மாதிரியான குரல்கள்லாம் கேட்கப்படுது அப்படின்னு? முதல்ல நீங்கள் கேட்கப்படுதுன்னு சொல்வதற்கான காரணம் என்ன? இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸோட வாய்ஸ் கேட்டாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி ப்ராப்ளமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஹைட்ரோ கார்பன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், 8 வழி சாலை சொன்னாங்க இல்லையா, சேலம், அந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்துலையுமே யங்ஸ்டர்ஸோட வாய்ஸ் வந்து கேட்கப்படுது. ஸோ அதனால் இங்கே வந்து யங்ஸ்டர்ஸோட வாய்ஸையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ மாறி இருக்குது, கட்சிகள் மாறி இருக்குது, இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறாங்க. குறிப்பாக ஜல்லிக்கட்டு அப்படின்னு நல்ல விஷயம். இப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு நிறைய வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கு சார். யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த கல்வி சம்மந்தமாக வந்து ஸ்கீம்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் அதெல்லாம் வந்து அதிகரிச்சிருக்குல்ல, அதுவுமே வந்து மாணவர்களோட அந்த குரலை கேட்டு அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க. நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய ஸ்காலர்ஷிப், இளைஞர்களுக்கான கல்வி உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, கல்வி கடன் குறித்தெல்லாம் பேசுகிறாங்க. அதை பாயிண்டாக சொன்னீங்க. வெரி குட். அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போயிட்டோன்னா நமக்கு ஸ்டார்டிங் வந்து வீட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போது வீட்டில் முன்னெல்லாம் பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸை கேட்க மாட்டாங்க, நீ என்ன படிக்க போகிற, என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத, நீ இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதில். பட் இப்போது வந்து ஜென்ரேஷன்ஸ் மாற மாற பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க. லைக் நீங்கள் இதை பண்ணுறீங்களா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அது மூலயமா மாறி இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ ஷேர் பண்ணுறத வந்து மற்றவங்களுக்கு தெரிய வைக்கிறது மூலியமாகவும் இந்த விஷயத்தை வந்து நமக்கு மாணவருடைய வந்து குரல் வந்து கேட்கப்படுது. இப்போ ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்னா, ஸோ ஒரு விஷயமா இப்போ ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது மூலிமா மற்ற மாணவர்களும் கூட வந்து கேட்கப்படுறாங்க, அதுக்கான ஒரு பதில் கிடைக்குது. நம்ம இளைஞர்களோட சப்போர்ட் கிடைக்குது அப்படின்றது. கொரோனா டைமில் வந்து வந்த காலத்தில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்தோமா, அதெல்லாம் சரியாக கவனிக்க முடியும், படிக்க முடியாமல் போனாங்க. அதனால் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் கேட்டு இப்போ ஒரு 3 இயர்ஸாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து ஃப்ரீ லேப்டாப்லாம் கொடுத்து யங்ஸ்டர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீ லேப்டாப்லாம் கொடுத்து அவங்க எஜுகேஷன் சிஸ்டம்லாம் யங்ஸ்டர் ஸ்கூலில் கேட்டதுனால தான் இல்லாத நடந்திருக்கு நான் சொல்கிறேன். லேப்டாப்லாம் வேணும்னு கேட்டு கொடுத்ததா சொல்ல வரீங்களா? படிப்பு வசதி ஆன்லைன் மூலிமா எங்களுக்கு கற்றுக்க வசதி இல்லை, அந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாலாம் வந்து அப்டேட் பண்ணி நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அதில் மூலிமா பண்ணதுனால தான் எங்களுக்கு இந்த கிடைச்சா. வெரி குட். எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறத அரசு காது கொடுக்குது. இப்போ வர எலெக்ஷனுக்குமே நாங்கள் இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். எங்களுக்கு யார் தலைவரை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதுவும். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்ற உங்களுக்கான சுதந்திரம். வெரி குட். இன்றைய இளைஞர்களினுடைய குரல் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுது? யார் பேசுகிறீங்க? அவங்க சொன்னாங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. நார்மலாக நம்ம வந்து சொல்கிறத கேட்காததுனால தான் நம்ம வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ரீல்ஸாவோ விளாகாவோ எடுத்து போடுறோம். நார்மலாக இப்போ வந்து நம்ம ரோட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இப்போ நார்மலாக நம்ம போயிட்டு மனு கொடுத்தோன்னா அதுக்கு வந்து 10 days 20 days மேக்ஸிமம் மந்த் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து விளாகாக எடுத்து போட்டோன்னா அது வந்து ட்ரெண்ட் ஆகிற இதில் வந்து நம்மளை வந்து சீக்கிரமாக வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க சார். எங்கள் குரல் கேட்கப்படலை, அதனால தான் நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எழுதுகிறோம் அப்படின்ற பொது வெளியில் கேட்கப்படுறதில்ல. நல்ல அப்சர்வேஷன் சார். என்னோட கருத்து என்னன்னா, எல்லா துறையிலையும் வந்து தலைமை பொறுப்பில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க தான் இருக்காங்க. ஆனால் ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கான அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது? அவங்களால அதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களா, அந்த பக்குவம் இல்லைன்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நல்ல பாயிண்ட். வெரி குட். இளைஞர்கள் தலைமை பொறுப்பில் கொண்டு வர்றது இல்லை. எங்களுக்கு சோஷியல் மீடியம் தான் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. பட் அதில் நாங்கள் எது போட்டாலுமே அது வெறும் கருத்தாகவே போயிடுது. அதுக்காக எந்த ஒரு திட்டங்களோ ஏதோ எங்களுக்கு வந்து வரமாட்டுது. பதிவு போட்டாலும் அதுக்கு காது கொடுக்கறது இல்லை. அது வெறும் ஒரு மீம் மெட்டீரியலாக தான் பார்க்குறாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஒரு பொண்ணு கூட சொன்னாங்கல்ல, இப்போ நாங்கள் சோஷியல் மீடியாவிலலாம் எழுதுறதுனால தான் இப்போ லேப்டாப் ஸ்கீமாக இருக்கலாம், மாணவர்களுக்கு உதவித்தொகை தரதா இருக்கலாம், இதெல்லாம் நடக்குதுன்னு. ஆனால் நீ என்ன சொல்றீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலைன்றீங்க. வெறும் சோஷியல் நாய்ஸாக மட்டும்தான் அதை பார்க்குறாங்க. ஓ, சோஷியல் நாய்ஸ். வெரி குட். நல்ல காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இப்போது வீட்டிலே சரி, இப்போ நாங்கள் எடுக்கிற முடிவை ஒரு சில வீட்டில் இப்போவும் சரி கேட்கறது இல்லை. இப்போ நான் 12th முடிச்சுட்டு எனக்கு இப்போ டிகிரி படிக்க இது இல்லை, நான்
வேறு ஏதாச்சும் மீடியா பற்றி படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது வேணாம், நீ அது படிக்காத, என்ஜினியரிங் படி, டிகிரி ஏதாச்சும் முடி, இல்லை வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் வீட்லேயும் சரி புறக்கணிக்கப்படுது. இப்போதான் ஒரு பொண்ணு இங்க இருந்து சொன்னாங்க, எங்களை கேட்டு தான் அப்பா அம்மாவே முடிவு எடுக்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ்க்கு கூட எங்களை கேட்குறாங்க. இப்போ நீங்க என்ன படிக்கணும்லாம் எங்களை கேட்டு தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைன்றீங்க. ஆமாம், ஒரு 100%னா அதில் ஒரு 80% அப்படி இருக்காங்கன்னா 20% இப்படி தான் இருக்காங்க ஒரு சில வீட்டில். இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது சார். என்னென்னா இப்போ மற்ற ஸ்டேட்டில் இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து எவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணாலும் அது வந்து எந்த அரசாங்கமும் அதை எதிர்த்து எந்த ஒரு கொஸ்டினும் வந்து இளைஞர்கள் போராட்டம் பண்றாங்களா? பண்ணுறாங்க சார். ஓ, இளைஞர்கள் போராட்டம் பண்ணியும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், இது வரைக்கும் அது வந்து குறைஞ்ச மாதிரி இல்லை சார். இது வரைக்கும் அது ஏன் இளைஞர்கள் போராடுறத கண்டுக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சமூகத்து ரீதியாக வந்து எங்களுக்கு எந்த ஒரு அறிவும் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சார். ஏன்னா நாங்கள் வந்து சின்ன பசங்க, ஓகே உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து நிராகரிக்கிறாங்க எல்லா இடத்துல. சின்ன பசங்க அப்படின்னு ஏதோ விட்டேத்தியா பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே, பெரியவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஏஜ் வைஸும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது, நீங்கள் இப்போ தானே ஸ்கூலே படிக்கிறீங்க, இப்போ தானே காலேஜ் படிக்கிறீங்க, அதுங்காட்டி உங்களுக்கு என்ன அவ்வளோ அனுபவம் வந்துட போகுது அப்படின்ற ஒரு தாட்லேயே இருப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் 12th முடிக்கிறதாட்டுமே எங்களுக்கு சிலபஸில் எல்லாமே வந்துடும். இப்போ இதுதான் நடக்குது, இதுதான் நடக்க போகுது, இல்லை இந்த விஷயம் இப்படி பண்ணால் இதுதான் நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு ஸ்கூல் லைஃப்லேயே எல்லாமே எங்களுக்கு தெரியும். இப்போது என்னுடைய டிசிஷன், நான் 12th முடிச்சு இதை தான் பண்ண போகிறேன், இது பண்ணால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற சாய்ஸ் கூட என்னால் வீட்டில் சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது, நீ இப்போ தானே ஸ்கூல் முடிச்சிருக்க, அதுங்காட்டி உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இப்போ எனக்கு ஒரு வெளியில் ஒரு இஷ்யூஸ்னால் அதை நான் போய் இப்போது இந்த ஒரு பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட சொன்னால் இது கரெக்டாக இருக்கும், இது அவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை இவங்ககிட்ட சொல்லக்கூடாது, நம்ம வந்து ஒரு ரூல்ஸில் இருக்கோம், இவங்ககிட்ட தான் சொல்லணும் எதுவாக இருந்தாலும், அவங்க செய்கிறாங்க இல்லை, ஆனால் நம்ம அவங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும் இதை. இப்போ எலெக்ஷன் வைஸ் இப்போ ஓட்டுனா நம்ம ஒரு ஃபேமிலினா இவங்களுக்கு மட்டுமே போடணும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியெல்லாம் ஒரே ஒரு ஜென்ரேஷனாக அப்படி இவங்களுக்கு தான் போடணுன்னா இவங்களுக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட போனால் வேஸ்ட். இதுக்கப்புறம் இப்போ புதுசாக யாராவது வந்தால் நம்மளுக்கு எதாவது செய்வாங்க அப்படின்ற மாதிரி அந்த குரலை கேட்க மாட்டாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன தெரிய போகுது. ஆனால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்க படித்த விதம் வேறு, நாங்கள் படிக்கிற விதம் வேறு, நாங்கள் வளர்ந்த விதம் வேறு, எங்களுடைய என்விரான்மெண்ட்டும் வேறு, அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கான குரல் புறக்கணிக்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் உங்களுக்கு அவ்வளோ அனுபவம் பத்தலை அப்படின்னு சொல்கிறது தான்றீங்க. அந்த சைட் சொல்லியிருந்தாங்க சார், எஜுகேஷன் சிஸ்டமில் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க யங்ஸ்டர்ஸ்க்காகன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு கொஷின் மார்க் வருது சார். இந்த இடத்துல வந்து யங்ஸ்டர்ஸ் வாய்ஸ் அவுட் பண்ணாலுமே கூட அது வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக இல்லைன்னு நான் சொல்கிறேன். என்ன ஈக்குவலாக இல்லைன்னு சொல்கிறீங்க சார்? தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 6th to 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ 1000 rupees இப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா பாண்டிச்சேரியில் இல்லை. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணாலுமே கூட எங்களுக்கு அது கிடைக்குமான்றது டவுட் தான். ஏன் டவுட் படுறீங்க? ஏன் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போது ஒரு பொண்ணு இங்கே பேசுனாங்கல்ல, ஜல்லிக்கட்டு போராட்டம் இளைஞர்கள் தான் நடத்துனாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இளைஞர்கள் நடத்தி கேட்குறாங்க அப்படின்னு. நீங்க ஏன் ஒரு அவநம்பிக்கையோடு பேசுறீங்க? அப்படி கேட்க மாட்டாங்கன்னு ஏன்? ஏன்னா இது வரைக்கும் சொன்னது யாரும் அப்படி எடுத்துக்கல சார். அதனால எங்களுக்குள்ள நாங்க என்னன்னா, நாங்க என்ன சொன்னாலும் அவங்க இதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்கன்ற அந்த தாட் எங்களுக்கு வந்துருச்சு. சோ இதுக்கு மேல எங்களால அந்த தாட்டை மாத்திக்க முடியல. நீங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி அதை இல்ல புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நீட் எக்ஸாம் சார். நீட், நீங்க என்ன சொன்னீங்க? நீட்டுக்கு நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் வாய்ஸ் அவுட் பண்ணும்போது அது புறக்கணிக்கப்படுது. நல்ல பாயிண்ட். இப்படி ஒரு கருத்து இருக்கு, அது புறக்கணிக்கப்படுது. இப்போ இவங்க சொன்னதனுடைய சாரம் அப்படின்னு நான் தொகுத்து சொல்லணும்னா, குடும்பங்களில் சமூகத்தில் உனக்கு வயசு பத்தாது, உனக்கு அனுபவம் இல்லை, அதனால நான் சொல்றதை கேளு, நீ இந்த கோர்ஸ் எடுத்துக்கோ, நீ இந்த ஃபியூச்சரை இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? வீட்டில் வந்து பல வீட்டில் கேட்க மாட்டாங்க, எங்களை வந்து எங்களோட கருத்து வந்து எடுத்து வைக்க விட மாட்டாங்க, நாங்கள் நினச்சபடி பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்து என்னையே நான் எடுத்துக்கிட்டேன்னா, நீ வந்து இந்த கோர்ஸ் படின்னு என்னை ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, இதை நீ எடுத்து படிச்சுக்கோன்னு சொன்னாங்க. உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு, உனக்கு அது முடியலாட்டி ஓகே அப்படி தான் என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் என்கரேஜ் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து எங்களோட பேச்சு கேட்கலன்னு இது வரைக்கும் எதுவும் நடந்தது இல்லை சார். உங்கள் உணர்வுகள், உங்கள் எதிர்பார்ப்புகள் மதிக்கப்படுது சார். இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? இப்போ இந்த பொண்ணு சொல்கிறாங்கல்ல, யார்கிட்ட பதில் இருக்கு?
மதிக்கப்படுது, குடும்பத்தில் கேட்குறாங்க அப்படின்றது? சார் இப்போ வந்து சொன்னோன்னா அதை வந்து ஒரு வாய்ப்பாக எடுக்க மாட்றாங்க. அவங்க வந்து அது ஒரு போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஒரு விஷயம் நாங்கள் ஒரு சமூகத்தில் இந்த கருத்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா அதை நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தின் மூலயமா தான் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இல்லை, என்ன போராட்டம்ன்றது? ஜல்லிக்கட்டு. இப்போ அந்த பொண்ணு ஏந்திரிங்களே, இப்போ இந்த கோர்ஸ் படிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க, ஓகே உனக்கு இது வருதா படிப்பா அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்படின்னு இதில் என்ன அவங்க போராட்டத்தை நடத்திட்டாங்க? காது கொடுத்து கேட்குற ஒரு சமூகம் வந்து கேட்குற சமூகம் இப்போ இருக்குது. ஆனால் நடைமுறையில் வந்து அவ்வளோவும் இருக்குமா அப்படிங்கிறது நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆனா இவங்க ரியாலிட்டிக்குள்ள சொல்றாங்க. சொல்றது கரெக்டு தான். பட் அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க, அப்பா அம்மா அவங்க. அப்படி இருக்கல என்னுடைய பொண்ணுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லிடலாம். ஆனால் என்னுடைய ஃபேமிலினா ஜாயின்ட் ஃபேமிலி மாரி இருப்போம். நாங்கள் ஒரு 10 பேர் இருப்போம். 10 பேருடைய சஜஷனும் நாங்கள் கேட்கணும். அவங்கன்னா ஒரு 2 பேர் மட்டும் பாயிண்ட். ஆமா, அமெரிக்காவில இருந்து பெரியப்பா சொல்லுவாரு பெரியப்பா கம்ப்யூட்டர் தான் படிக்கணும்னு, சித்தப்பா சொல்லுவாரு சிவில் இன்ஜினியரிங் தான். கரெக்டான பாயிண்ட். இதுக்கு என்னங்க, நீங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்குள்ள இருக்கிறீங்க, ஆனா ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு இருந்துருச்சுன்னா பெரிய சிரமம் அப்படின்றாங்க. சார் அவங்க சொல்றாங்க 2 பேர் மட்டும் தான் கேட்குறாங்க. அந்த 2 பேர் தவிர்த்து வேற யார் கேட்கணும்? அவங்க தானே நமக்கு முக்கியம். அவங்க கேட்டுட்டா நம்ம வேற யாரு வேணா எதிர்த்து பேசலாமே. அவங்க 2 பேர் கேட்டா போதுமே, அவங்கள எதிர்த்து நம்ம பேசலாமே. பாயிண்ட்யா, ரொம்ப அழகான இடத்தை இவங்க தொடறாங்க பாருங்களேன். இப்போ இதுதான் டிபேட். இப்போதான் சரியான டியூனுக்கு வந்திருக்கிறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா அம்மா கன்வின்ஸ் ஆயிட்டாங்கல்ல, அது போதும், மற்றவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும்னு. அந்த இடம் கேட்கப்படுது தானே? பதில் சொல்லுப்பா. நம்மளுடைய சந்தோஷத்துக்கோசம் தான் சார் அவங்க அதை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டிவ் அந்த இடத்த அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு வந்து அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், மற்றவங்க அவங்கள மதிக்கணும்னு நினச்சி இப்போது திடீர்னு என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம், நீங்கள் சொல்கிறத நான் கேட்க முடியாது அவங்க சொல்லிட்டு உடனே வந்துட மாட்டாங்க. அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட அவங்க அவ்வளோ சண்டை போட்டு தான் உன்னுடைய சந்தோஷத்தை கொடுக்கணுமா, இல்லை நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிற மாதிரி இருக்கும். நல்ல பையன் நல்லா பண்ணுறாப்புல. என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, அப்படியெல்லாம் சமூகம் குடும்பம்லாம் மாறிடலை. அப்பா அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. உள்ளுக்குள் அவ்வளோ வலி இருக்கும், வெளியிலிருந்து ப்ரெஷர் இருக்கும். என்ன உன் பொண்ணு இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டா, இந்த பையனை செலக்ட் பண்ணிட்டா, அந்த வலியெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு, இன்னும் மாறலன்றாங்க. ஸோ அவங்க அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்கன்னா அவங்களால அவங்க கிட்ட பேச முடியுது சார். ரிலேட்டிவ் கிட்ட எங்கள் பிள்ளைய எங்களால் படிக்க வைக்க முடியும், இல்லை முடியலைனாலும் எங்களால் என்ன பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க சார். இப்போ இந்த பொண்ணு சொல்கிற பாயிண்ட் என்னன்னா, அந்த பொண்ணின் மீது ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்பா அம்மாவுக்கு இருக்கு. அந்த கான்ஃபிடென்ஸில் இருந்து சமூகத்தை எதிர்கொள்கிறாங்க, உறவுகளை எதிர்கொள்கிறாங்கல்ல, ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சார், என்னுடைய ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தான் சார். என்னுடைய பேரண்ட்ஸும் நீ பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு. ஆனால் மற்றவங்க எல்லாரையும் நம்ம பகச்சிக்கூடாதுல்ல சார். எல்லாரும் வேணும்னு தானே நினைக்கணும். இப்போ நான் சொல்கிறத நீ காது கொடுத்து கூட கேட்க மாட்டியா, நீ பண்ணு, நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் என் விஷயத்தை நீ ஒரு கன்சிடர் கூட பண்ண மாட்டேன்னா அது என்ன? இல்லை, கன்சிடரே பண்ணலன்றீங்களா? காது கொடுத்து கூட காது கொடுத்து கூட நீ அதை கேட்காம நீ மட்டும் உன் பொண்ணை இதுக்கு நீ படிக்க வைக்க போறியா? அதுக்கான கடைசி வரைக்குமே நீ எங்களை நம்பாமல் இருந்துருவியா? சமூகம் ப்ரெஷரை போடுன்றீங்க, உறவுகள் ப்ரெஷரை போடுன்றீங்க. நீங்கள் பேசணும்னு சொன்னீங்க, அவங்கள்ட்ட மைக் கொடுங்க. நீங்கள் கேட்டீங்கல்லம்மா மைக்கு? சார் அவங்க சொன்னாங்கல்ல சார், ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா மட்டும் கேட்டால் போதும்னு. இப்போது அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் தேவை வேணும்னா அவங்க ரிலேட்டிவ் கிட்ட போய் தானே ஆகணும். ஒரு பண தேவை இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் தேவை இருக்குன்னா ஹெல்ப்புக்காக வச்சு அவங்ககிட்ட போகிறப்போ அவங்க கேட்பாங்க. இப்போ நான் உன் பொண்ணை இதை படிக்க வை, உன் பையனை இதை படிக்க வைன்னு சொன்னப்போ நீ எங்கள் பேச்சு கேட்கலல்ல, நீ அதை கன்சிடர் பண்ணிக்கலல்ல, நாங்கள் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்பாங்கல்ல சார். அந்த உறவுகள்ன்றதுப்பா, ஊரில் 1000 பேர் 1000 விஷயமான கமெண்ட் கொடுக்கலாம்ல. ஆனால் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மா கேட்குறதுன்றதே ஒரு பெரிய வெற்றி இல்லையா உங்களுக்கு? உங்கள் குரல் கேட்கப்படுது அப்படின்றது அது ஒரு மாரல் சப்போர்ட் இல்லையா? ஆனால் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க சார். எந்த டிசிஷன் எடுக்காதா இருந்தாலுமே பெரியவங்க நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் சொல்கிறதா நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்லி. பேரண்ட்ஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி அவங்க தேர்ந்தெடுக்கிற ஃபீல்டில் வந்து அவங்க மேலே வந்து நான் இங்கே நிற்கிறேன், இப்போ நான் தேர்ந்தெடுத்தது கரெக்டு தான் ப்ரூவ் பண்ணிட்டா அவங்க ஏன் விட மாட்டேங்கிறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, கிரிக்கெட் பிளேயர் எம்எஸ் தோனி இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலியில் வந்து ரொம்ப இது பண்ணாங்க, நீ கிரிக்கெட் விளையாட போகக்கூடாதுன்னு. அவர் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காருல, இத்தனை வேர்ல்டு கப் அடிச்சிருக்காரு. அவர் ப்ரூவ் பண்ண மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணால் ஏன் அவங்க ஃபேமிலியில் வந்து விட மாட்டாங்க? அதுதான் எங்கள் கேள்வியாக. யார்கிட்ட பதில் இருக்குப்பா? அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா போதும், ஃபேமிலி ஏன் ஒத்துக்கணும்னு கேட்குறாங்க. உங்கள் குரல் கேட்கப்படுறதுன்னா அவங்க ஏன் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க? நீங்கள் ஒரு தடவை சொன்னோடனே சரி படிமான்னு உங்கள் ரிலேட்டிவ் ஏன் சொல்லலை? சார் அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் டாப்புக்கு வந்துட்டீங்கன்னா அவங்க கேட்பாங்க. நீங்களே டாப்புக்கு வர்ற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்னு கேட்குறேன்.
அவங்க ரிலேட்டிவ் கிட்ட உங்களோட வாய்ஸ் ஏன் ரைஸ் ஆகலைன்னு நான் கேட்குறேன். உங்கள் அப்பா அம்மா கிட்ட ரைஸ் ஆன வாய்ஸ் ஏன் ரிலேட்டிவ் கிட்ட ஆகலை? அவங்களுக்கு என்னன்னா அது ஒரு பயம் சார், எங்கே நம்ம சன்னோட ஃப்யூச்சர் ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் தான் சார். அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, என் பையனை இப்படி பார்க்கணும், நான் இப்படி அவங்கள வளர்க்கணும் அப்படின்னு. அதனால அவங்களோட கருத்தை தான் சொல்ல திணிக்கல. அவங்க இதை படி, இந்த மாதிரி வளரு அப்படின்னு எங்களுக்கு கருத்தை தான் சொல்றாங்க தவிர திணிக்கிறது இல்லை சார். சமூகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அரசியல் கட்சிகள்லாம் இருக்கிறாங்கல்ல பொதுவெளியில், அது கல்வி நிறுவனமாக இருக்கலாம், கட்சிகளாக இருக்கலாம், இதில் உங்கள் குரல் கேட்கப்படுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். இதெல்லாம் செய்யணும், இந்த மாற்றம் வரணும் அப்படின்னு, அதெல்லாம் காது கொடுத்து கேட்குறாங்களா அப்படின்றது தான். பாண்டிச்சேரியோட ஃபேமஸ் மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அதுக்காக ஸ்கூல் சைடும் சரி, காலேஜ் சைடும் சரி நம்ம அவேர்னஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனாலும் பாண்டிச்சேரியோட அந்த பேர் இன்னும் மாறலையே. பாண்டிச்சேரி எதுக்குடா போகிறேன்னு கேட்டால் ஆல்கஹால் அங்கே சீப்பாக கிடைக்குது, அதுக்கு தான் போகிறேன்னு தானே சொல்கிறாங்க. ஏன் அது மாறக்கூடாதுன்னு எனக்கு தோணுது சார். ஓகே, உண்மையில் இப்போ இளைஞர்களுக்கு அந்த தாட் இருக்கா? இளைஞர்கள் அந்த வாய்ஸ் இருக்கிறதுனால சார் ஸ்கூல் காலேஜ்லேருந்து நாங்கள் அவேர்னஸ் பண்ணுறோம், பண்ணியிருக்கோம். முக்கியமான பாயிண்ட், நல்ல கைத்தட்டல், நல்ல ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இதுக்கு சொல்லுங்கள், ஒரு இளைஞர்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இங்கே இருக்கிற இளைஞர்கள் அந்த குரலை எழுப்புறாங்க, ஆனால் அது கேட்கப்படலை அப்படின்றாங்க. அதுக்காக தான் ஆல்கஹாலுக்காக தான் பாண்டிச்சேரிக்கு வராங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கவங்க அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறாங்களா? இப்போ இவங்க சொல்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் குடிக்கிறாங்களா? அவ்வளோவா குடிக்கிறாங்க இல்லை சொல்லலை. பட் மேஜராக பாண்டிச்சேரியில் ஆல்கஹால் சேல்ஸ் இங்கே இருக்க சிட்டிசன்ஸ்னால வருதா? அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வரவங்கனால தானே வருது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இளைஞர்கள் வேண்டான்னு சொல்கிறோம், மது வேண்டான்னு சொல்கிறோம், ஆனால் ஏன் மது இருக்குது, எங்கள் குரல் கேட்கப்படலைன்றாங்க. இருக்குதான் சார், இல்லை கிடையாது. எல்லாருமே எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நிறையா பேர் எதிர்பார்க்குறாங்க, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதை எடுக்கணும்னா அது நமக்கு இன்கம் கொடுக்குது, அதுக்கு ஈக்குவலாக நம்ம யூடிக்கான இன்கம் வரணும்ல. நமக்கு வந்து இன்கம் அதிகமாக கொடுக்கறது அதுதானே. இப்போ பாண்டிச்சேரி யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அழியலாமா? அப்போ ஃபேமிலி அழியலாங்கிறது அது வந்து நீங்கள் அவங்க பர்சனலாக நீங்கள் வீட்டில் சொல்லணும் குடிக்காதீங்க அப்படின்றது. ஒரு வீட்லேயே போய் சொல்லிட்டு இருக்கவா? அது அந்த வீட்டில் இருக்கவங்க தானே சொல்லணும். நான் எங்கள் வீட்டில் குடிக்கிறாங்க, நான் தான் சொல்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, நாங்கள் ரேலி பண்ணாலும் அவேர்னஸ் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும். அது நம்ம அவேர்னஸ் கொடுக்கறதுனால மாற போகிறது கிடையாது. இண்டிவிஜுவல் ஹவுஸில் தான் கேட்குறேன், எப்படி மாறும்னு கேட்குறேன். அது இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிறது தான் பண்ணணும். நம்ம இப்போ எங்கள் வீட்டில் குடிக்கிறாங்கன்னா நான் தான் போய் சொல்லணும். யங்ஸ்டர்ஸ் சொல்கிறது கேட்குதா, பெரியவங்க சொல்கிறது கேட்குறதான்றதில்ல. ஒரு வாய்ஸ் நல்லா இது நான் சொல்கிறது ரீச் ஆகுது அப்படின்னா அது பவரில் இருக்க ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அப்படி நம்ம சொல்கிறது ரீச் ஆகணும்னா நம்ம வந்து பவரில் இருக்கணும். அதுக்கான ஸ்டெப் அந்த இண்டிவிஜுவல் எடுக்கணும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு சொன்னாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு பாண்டிச்சேரியிலேருந்து சைட்ஸ் யாரும் கிடையாது. நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த பவர்ல போனோம்னா அப்ப நாட்டுக்கு கொண்டு வரலாம். அதிகாரத்துக்கு போற வரைக்கும் எல்லாம் நிக்குமா? எனக்காக போயிட்டு தானே இருக்கு. அப்போ இதை கேட்குற அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் அதை பண்ணுங்க, ஸ்டெப் எடுத்துன்னு சொல்ல வரேன். யார்கிட்ட பதில் சொல்லுங்கம்மா, நல்ல பாயிண்ட். அதுக்கு தானே சார் எலெக்ஷன் வைக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக எலக்டோரல்ஸாக கரெக்டான மெம்பரை எலெக்ட் பண்ணலாம்ல. ஜல்லிக்கட்டு பற்றி பேசியிருந்தாங்க. ஜல்லிக்கட்டு வந்து நார்மலாக வந்து அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல, அதுக்காக வந்து பல போராட்டம் பண்ணி தான் கொடுத்தாங்க. நார்மலாக வந்து பொதுவாக எதுவுமே வந்து இங்கே கிடைச்சிட போவதில்லை, அதுக்காக வந்து நம்ம பல போராட்டம் வந்து பண்ணி தான் நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்காகவும் வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் அதில் வந்து போராடலை, யங்ஸ்டர்ஸ் மட்டுமே போராடி இருந்தால் அவ்வளோவா கேட்டிருக்கவும் வாய்ப்பு இல்லை. அதுக்காக வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளாம் வந்து அது மூலியமா வர லாபத்தை சப்போர்ட் இருந்ததுனாலன்றீங்க. ஆமா. ஸோ இங்கே எல்லாத்துக்கும் போராட வேண்டியிருக்கு, எல்லாத்துக்குமே போராட வேண்டியது இருக்கு, முக்கியமாக சப்போர்ட் வேண்டியதாக இருக்கு. நம்மளுக்கு ஓட்டிங் ரைட் இருக்கு, நமக்கு எல்லாம் இருக்கு, நீங்க இன்னும் படிச்சிருக்கிறீங்க, சோஷியல் மீடியா இருக்கு, நீங்க நினைச்சா எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏன் இன்னும் கேட்கலன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றதும் சரிதான் சார். ஆனா இப்போ ஒரு கட்சியில் இருக்கோன்னா நாங்கள் வந்து தொண்டனாக தான் இருக்க முடியுது. அது வந்து ஒரு நாளடைவில் தான் வந்து நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குன்னா அது ஒரு 5 இயர்ஸாவது ஆகிடுது. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு போஸ்டிங் வாங்க கட்சிகள்லேயே நமக்கான போஸ்டிங் வந்து தரதுக்கே லேட் ஆகுது. ஏற்ற பதில் இருக்கு. அரசியல் கட்சிகள்லையும் இளைஞர்கள்ட்ட அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் இல்லை. இன்னொன்று எல்லாத்துக்கும் போராட வேண்டியிருக்கு. இன்னொரு நல்ல பாயிண்ட் சொன்னார், ஜல்லிக்கட்டுன்றது இளைஞர்களின் போராட்டம் தான், ஆனால் அதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் யாரெல்லாம் இருந்தாங்க? பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் வந்தாங்க, பெரியவங்க வந்தாங்க, அதனால் அது கேட்கப்பட்டது அப்படின்னு. இப்போ இங்கே இளைஞர்களுக்கான வாய்ஸுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? சரியான தலைவரை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ எந்த கிஃப்ட்டு எந்த காசுமே வாங்காமல் ஒரு ஓட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான உரிமை அங்கே கொடுக்கப்படும்.
நீங்கள் உங்களோட உரிமை வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் உங்கள் மனசாட்சி படி யார் வந்தால் நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு படுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் 5 வருஷம் ஆகுது சொல்கிறீங்களா, அந்த 5 வருஷம் ஆட்சியை வந்து நம்ம யார் சூஸ் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து ஆட்சி செய்ய போகிறாங்க. நம்ம சரியான மெம்பர் சூஸ் பண்ணும் போது நமக்கான ரைட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும்ல. நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலும் இப்போ வந்து நம்ம யாரை வந்து சரியான மெம்பரை சூஸ் பண்ணாலும் அவங்க வந்து கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க சார். இப்போ வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி தான் வந்து இப்போ ரோடு எதுவும் ப்ராப்ளமாக இருந்துச்சுனாலும் எலெக்ஷன் டைமில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் எலெக்ஷன் டைமில் தான் வருது. நிறைய திங்ஸ் வந்து எலெக்ஷன் டைமில் தான். நான் இப்படி கேட்குறேன்ப்பா, பெண்களினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது. அப்போ பெண்களினுடைய வாக்குகளை கவருவதற்கு பெண்களுக்கான உரிமை தொகை, உதவித்தொகை, ஸ்கீம்னு அறிவிக்கிறாங்கல்ல. ஒரு வாக்குகளை கவருவதற்கு பெண்கள் ஒன்றும் பெருசாக வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணலை, ஆனால் அவங்கள கவனிக்கிறாங்கல்ல, கன்சர்னாக இருக்கிறாங்கல்ல. அது மாதிரி ஏன் இளைஞர்களுக்கு இருக்கிறது இல்லை? அப்போ இளைஞர்கள்ட்ட பிரச்சனை இருக்கா? அதான் அவங்க கேட்குறது. உதவித்தொகை ஸ்கீமு அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, ஏன் அந்த சர்டின் பீரியட் ஆஃப் டைமில் மட்டும் செய்யணும்னு நான் கேட்குறேன். அப்போ எங்களுக்கு யார் கரெக்டு யார் சரின்னு தெரியாதுல்ல. இப்போ இவங்க இது செய்கிறாங்கன்னா இவங்க மட்டும்தான் எனக்கு நல்லவங்களா தெரிவாங்க. இப்போ அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க மட்டும்தான் நல்லவங்களா தெரிவாங்க. இதில் நான் போய் யாரை ஆராய முடியும்? நம்ம கூட இருக்க ரிலேட்டிவ்ஸே நம்மளை யார் நல்லவங்க கேட்டவங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. யார் என்ன செய்யறாங்கன்னு பார்த்து ஓட்டு போடாதீங்க. யார் வந்தா நம்ம நல்லா இருப்போம், நம்ம ஜெனரேஷன் நல்லா இருக்கும், அத பார்த்து ஓட்டு போடுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க. அதான் சொல்றேனே, நீங்க எப்படினா யார் வந்து கிரைண்டர் தரா, யார் மிக்ஸி தரா, யார் குக்கர் தரான்னு பார்த்து ஓட்டு போடுறீங்க. ஒரு பொருள் கொடுத்தா யாராக இருந்தாலும் வாங்க தான் செய்வாங்க. ஒரு இலவசமான பொருள், அது தண்ணியாக இருந்தாலும் சாப்பாடை மட்டும் தவிர மீதி எல்லாம் கொடுக்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து வாங்கிட்டு இவங்க தான் ஓட்டு போடுவோம் நாங்கள் சொல்லவே இல்லை. பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் முதல்ல என்ன சொல்கிறீங்கன்னா, என்னால் யார் நல்ல தலைவர்கள்னு கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் இருக்குது அப்படின்றீங்க. இளைஞர்களுக்கான உங்களுக்கான தலைவர்களை கண்டுபிடிக்கிறதுலே உங்களுக்கு சிரமமாக இருக்கா, இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களே வரலன்னு நினைக்கிறீங்க? தலைவர்களோட பர்சனல்லாம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாதுல்ல சார். அப்போ அவங்க எங்ககிட்ட எப்படி இன்ட்ராக்ட் கொடுக்குறாங்களோ அதுபடி தானே நாங்கள் நடக்க முடியும். அப்போ நீங்கள் அப்போ பண்ணுற விஷயத்த ஏன் ஒன்ஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தான் கேட்குறோம். உங்கள் குரல் கேட்கப்படலைன்னா அதுக்கப்புறம் ஏன் கேட்கப்படலைன்னு இளைஞர்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது இல்லையா? வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் அவங்க பொசிஷன் போனதுக்கப்புறம் எங்களை பார்க்குறாங்களா சார்? அதுதான் சார் எங்கள் கேள்வி. ஏன் ஒரு பொசிஷன் போனதுக்கப்புறம் எங்கள் பார்க்க மாட்டீங்க? நான் கேட்கணும், உங்களுக்கான உரிமையை நீங்கள் தான் கேட்டு வாங்கணும். நமக்கு வருஷம் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நம்ம கேட்டால் தான் கொடுப்பாங்க. கேட்காம அமைதியாகவே நமக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் எப்படி செய்வாங்க? தேவை எத்தனை தடவைங்க கேட்பாங்க? எதுக்கு உங்களை ஓட் போட்டு ஜெயிக்க வச்சோம்? அதான் ஒரு தடவை கேட்டாலும் நீங்கள் அதை பண்ணணும். 10 தடவை நான் வந்து வாசலில் நிற்க முடியாது என்னால். இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணி எனக்கு வேலை இல்லையே எங்களுக்குலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், சரியான தலைவரை சூஸ் பண்ணுங்க. சரியான தலைவரே எங்களுக்கு பர்சனலாக தெரியாது அவங்க எப்படின்னு. இளைஞர்களினுடைய குரல் கேட்கப்படுதுன்னு சொல்றீங்கல்ல, பொது வெளியில் இந்த விஷயம் கேட்கப்பட்டது அப்படின்னு ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. சோஷியல் நாய்ஸ்ன்னு சொன்னாங்க, அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பிகாஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி கூட நான் வந்து ஜஸ்ட் ரோட்டில் போகும்போது ஒரு பெரிய பாத்ஃபோல் இருந்தது. அதை பார்த்துட்டு நான் உடனே ஒரு வெப் பேஜ் நடத்துகிறவங்க கிட்ட நான் சொன்ன உடனே அவங்க அது ஒரு ரீலாக எடுத்து போட்டாங்க. ஜஸ்ட் மார்னிங் நான் காலேஜ் வந்து பார்க்குறேன், எனக்கு அந்த ரோடு போடுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கான சர்க்குலர் வந்திருக்கு. ஈவினிங் நான் காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது ஆல்ரெடி அந்த பாத்வேலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஒர்க்கே முடிஞ்சிடுச்சு. அப்போ ஸோ நம்ம தெரிவிக்கிற இடம் தான் வந்து தப்பான இடம். இப்போ அவங்க ஒரு ரீல் போடுறாங்க. இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு இப்படி கேட்குறேன் தம்பி, இப்போ இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல, எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும், எனக்கு தரமான கல்வி இருக்கணும், இங்கே மது இல்லாத உலகம் இருக்கணும்னு, அது போஸ்ட் போட்டோன்னே நடந்துருமா? எல்லாமே வந்து யாருக்கு நம்ம தெரியப்படுத்துறதுன்றது தான் பொறுத்து இருக்கு. அங்கே தான் பிரச்சனை இருக்கு. இப்போ எனக்கு கிளாஸில் ஒரு பிரச்சனை, நான் போய் என்கிட்ட ஸ்டாஃப் கிட்ட சொல்கிறதுக்கும் பிரின்சிபல்கிட்ட சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் வரப்போது டிஃபிகல்ட்டாக இருந்தது. டிரான்ஸ்போர்ட்லாம் அவ்வளோவா அவைலபிள் இல்லை. நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னு. அதனால் இப்போ கவர்மெண்ட் வந்து ₹1 பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு சிலதெல்லாம் அவங்க கேட்டால் தானே சார் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. மாணவர்களுக்கான டிரான்ஸ்போர்ட் ஓகே, அது மாதிரி இது மாதிரி தான் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு பார் திறந்தாங்க, ஊருக்குள்ளே ஒரு பார் திறந்தாங்க. ஓகே, அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் தான் வந்து வேலை வாய்ப்பு இல்லாதவங்களாம் வந்து போராட்டம் பண்ணி 4 நாளில் அந்த பார் க்ளோஸ் பண்ணாங்க. இளைஞர்களோட பிரச்சனை இதெல்லாம் எங்களோட பிரச்சனை, இதுக்கெல்லாம் காது கொடுக்கவே இல்லை. குடும்பமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், அரசுகளாக இருக்கலாம், இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணவே மாட்றாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. நீட் எக்ஸாம் தான், நானும் சொல்லுவேன் நீட் எக்ஸாம் தான். எல்லா இடத்துலையுமே இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது. இதனால் பல பேரோட ஃப்யூச்சரும் போகுது, சூசைடும் அட்டெம்ப்ட் அதிகமாகிட்டே போகுது. அந்த நீட்டை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே முன்னாடி வந்திருந்தாங்க, இப்போ ரூலிங்லேயும் இருக்காங்க. பட் இப்போ ஏன் எடுக்கல?
அந்த இடத்துல ஏன் ஸ்டூடெண்ட்ஸோட பேச்சு எடுக்கல? சார் ரேப் கேசஸ்லாம் நடக்குது சார் நிறையவே. ஆனால் அதுக்கான தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க சார். இப்போ நிர்பயா கேசஸ்லாம் இருக்குல்ல சார், அது கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆச்சு சார். அதுக்கு வந்து கேசஸ்க்கு வந்து நான் இவ்வளவு நேரம் இதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளவு பெண்கள் இதை அட்ரஸ் பண்ணாமே இருக்கீங்கன்னா அதுக்கே கைத்தட்டுங்கம்மா அந்த பொண்ணு. சொல்லுங்க. அதுக்கான தண்டனை கொடுக்கறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க சார். இப்போ கூடமே வந்து ஒரு ரேப் கேஸ் நடந்திருக்கு சார், ஒரு 12வது படிக்கிற மாணவிக்கு. அந்த ரேப் கேஸ்க்கு வந்து இப்போ டக்குன்னு வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. பிகாஸ் ஏன் அதை எடுத்திருக்காங்கன்னா இப்போ எலெக்ஷன் டைம் கிட்ட வந்துருச்சுல்ல, ஸோ அதனால தான் சார் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ரேப் கேசஸ்க்குலாம் ஆக்ஷனே எடுக்காமலாம் இருக்கிறாங்க சார். ஸோ பெண்கள் பாதுகாப்பு இந்த விஷயத்தில் இன்னும் வந்து கவனிக்கவே இல்லை. நல்ல பையன், நல்லா கைத்தட்டுங்க. வெரி குட். இங்கே வந்து சரியான ஒரு ஐடி பார்க் இங்கே ஸ்டாண்டர்டாக இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இருக்குது. அதுவும் எப்போ வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட், அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு அடுத்து எலெக்ஷன் வரும்போது கேட்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ நாங்கள் வந்து முன்னாடியே கேட்டோம், நீங்கள் சொன்னதுனால தான் நம்பி நாங்கள் ஓட் போட்டு நாங்கள் ஜெயிக்க வச்சோம். இப்போ நீங்கள் போய் அந்த பொசிஷன் அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஏன் வந்து வேலை வாய்ப்புகளில் அப்படின்னு யாரும் கவனிக்கல. அடுத்து எங்களுக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்கன்னா அது வந்து 50 வயது இல்லை 60 வயது இருக்கவங்கக்கிட்ட தான் ஆலோசனை கேட்டு பண்ணுறாங்க. பட் அது எங்களுக்கு தானே பண்ணுறாங்க, ஏன் எங்ககிட்ட அது ஒரு ஆலோசனை கேட்க மாட்டாங்க? நல்ல பாயிண்ட். வெரி குட். இப்போ எமர்ஜென்சி எதுவாக இருந்தாக்கோ உடனே போக முடியாது பாண்டிச்சேரியில். இப்போ ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூடமே சீக்கிரமாக போய் ரீச் ஆக முடியாது. இதனால் எத்தனை உயிர் போகுது, எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்காங்க. ஈவன் தோஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்கல்ல. இதே எலெக்ஷன் டைமில் மட்டும் அதாக்கா வந்து சொல்லுவாங்க, நான் ரோட் ஃபெசிலிட்டிஸ் தரேன், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் தரேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், அதெல்லாம் பேசுகிறாங்களே. ஏன் இதை பண்ணியிருக்கலாமே முன்னாடி? இளைஞர்கள் இப்படி இருந்தால் அரசியல்வாதிகள் அவங்களோட குரலை கேட்பாங்க, அவங்க வாய்ஸை கேட்பாங்கன்னா எதை சொல்லுவீங்க? சார் இப்போ வந்து சொன்னாங்க சார், சோஷியல் மீடியாஸில் வந்து ஒரு பிரச்சனையை பற்றி போஸ்ட் போட்டாலோ எது போட்டாலோ அது ஒரு போஸ்ட்டாகவே போயிடுது, அதை பற்றி எதுவுமே கண்டுக்கிறதுன்னு சொல்கிறாங்க சார். அந்த போஸ்ட் பற்றி போடும்போது அவங்க வந்து ஒரு ஃபேக் நியூஸாகவும் போகிறதுனால இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு நல்லது பண்ணுறாருனா அந்த நல்லதை பற்றி சரி நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகலாம். அதை விட்டுட்டு இல்லை ஒரு பிடிக்காத ஒரு பர்சன்ஸ் திடீர்னு ஃபேக் நியூஸ் போட்டு அது ஒரு பிரச்சனையாக பண்ணுறதால ஒரு நல்லதும் தெரியாமல் போயிடுதுல்ல, அதுவும் ஒரு நியூஸாகவே போயிடுதுல்ல. ஸோ இப்போ இளைஞர்கள் வந்து சோஷியல் மீடியாவை வந்து ரொம்ப ஃபேக் நியூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணுறாங்க சார். ஒரு எல்லாரும் சேர்ந்து இப்போ அவங்க சொன்னாங்க ரிசர்வேஷன் வேணும் அப்படி வேணான்னு சொன்னாங்க. அந்த சைடில் வந்து ரிசர்வேஷனே இல்லாதவங்க மேபி பேசலாம், கை தூக்கலான்னு எனக்கு தோணுது. மேபி ரிசர்வேஷனில் இருந்திருந்தாங்கன்னா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் ரிசர்வேஷன் வரல, ஆனால் ரூலர் சைடில் இன்னும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரிசர்வேஷன் கன்ஃபார்மாக தேவைப்படும்ல. இவங்க மேபி இந்த இடத்துல பார்க்கறதுனால அவங்க வந்து ரிசர்வேஷன் வேணான்றாங்களோ, பின்னாலேருந்து பார்த்தா அவங்களுக்கு கன்ஃபார்மாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அது கவர்மெண்ட் பண்ணுறது கட்டு தானே, அதை ஏன் வேணான்றாங்கன்னு கேட்க. ஸோ சமூகத்தை பாருங்க அப்படின்றீங்க. இளைஞர்களுக்கு சமூகத்தை பற்றிய புரிதல், நம்மளை மட்டுமே வச்சு யோசிக்க கூடாது. பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அதை யோசிக்காம நம்ம சைடை மட்டும் பார்த்து. ஓகே, வெரி குட். இளைஞர்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும், சமூகம் சார்ந்து பார்க்கணுன்றது. அப்போ வந்து கேஸ்ட் வைஸ் தானே பார்க்குறாங்க, மார்க் வைஸ் பார்க்கல. இதில் எங்கே எங்களோட திறமெல்லாம் அங்கே அடங்கும்? இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், படிப்பு விஷயமா பார்க்கறது கரெக்டு தான். இன்னொன்று நம்மளுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அப்பா அம்மா இழந்தவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, மாடு மேய்ச்சிட்டே படிக்கிறவங்க, இதுவே நிறைய பேர் இருக்காங்களா, அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தானே அவங்க கொடுக்குறாங்க. இப்படி ஐடென்டிஃபை பண்ணாதீங்கக்கா. நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து கேளுங்க, நாங்கள் படிக்கிறோம் வேணும்னு கேளுங்க. ரிசர்வேஷன் வேணாங்கிறது தப்பு தானே. அப்ப கடைசி வரைக்கும் மார்க் எடுக்கறவங்க எங்க போறது? நாங்களே மார்க் இல்லம்மா, இப்போ கேக்குறது வேற, வேணான்னு சொல்றது வேற. ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறதுல மாற்று கருத்து கிடையாது, சரிங்களா? எல்லாத்துக்கும் இருக்கணும், எல்லாத்துக்கும் இடங்கள் சமமா கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ சில தொழில்கள் இருக்கு. இப்போ நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கலாம், துப்புரவு பணியில ஈடுபடுறாங்கல்ல, அது கேஸ்ட் பார்த்து கொடுக்கப்படுதா, எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கப்படுதா? சார் மோஸ்டா எல்லா இடத்துலயும் கேஸ்ட் தான் சார் பார்க்கறாங்க. இப்போ கேஸ்ட் பார்த்து கொடுக்கப்படுற ஒரு சமூகத்தில் கல்விக்கு மட்டும் எப்படி கேஸ்ட் பார்க்காம இருப்பாங்க? அதை தான் சார் சொல்கிறோம். இப்போ நாங்கள் வந்து கேஸ்டே வேணான்னு சொல்கிறோம். பாண்டிச்சேரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது, ஆனால் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு கம்பெனியோ இன்னும் வரையும் பாண்டிச்சேரியில் வரலன்னு நினைக்கிறேன். அது வரணும். ஃப்ரீ பஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க, அது வெறும் ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் காலேஜ் சில்ட்ரன்ஸ் மட்டும் இருக்குது. இன்னும் உமன்ஸ்க்குலாம் வரணும் அப்படின்ட்டு அவங்க பேசுறது கரெக்ட், நாங்கள் பேசுறது கரெக்ட்னு நான் சொல்ல வரல. இங்கே யாரோட குரலும் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. அதான் சொல்ல, ஏன்னா ஒருத்தவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளும் வேற இருக்கும், இன்னொருத்தவங்களோட குடும்ப சூழ்நிலை வேற இருக்கும். அது அவங்களுடைய பின்னாடி இருக்கிறவங்க சார்ந்தவங்களை பொறுத்து இருக்கு. இளைஞர்களோட குரல் கேட்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது, அது சரியா இருக்குமா, ஆழமான தர்க்கம் அப்படிலாம் இல்லை. உங்களுடைய உணர்வுகள் என்ன அப்படின்றது தான் இந்த ஷோ, அதை கொண்டு போறது தான் எங்களோட நோக்கமாக இருந்தது. ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்துறீங்க, அதுக்கே உங்களுக்கான பாராட்டு. மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.